பேக் நெக்கு டிசைன் தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஹார்ட்டின் ஷேப்பில் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து கேன்வாஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரியா வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். எப்படி அளவெடுத்து கேன்வாஸில் நம்ம இந்த கார்ட்டின் ஷேப் வந்து வரைகிறதுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், வரைஞ்சி மெதுவாக வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத் வச்சுக்கோங்க. ரெண்டாவது லைனிங் கிளாத்து. லைனிங் கிளாத்துக்கு மேலே நம்ம கேன்வாஸ் பேப்பரை வச்சுக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து டேன் பண்ணி என்ன ஸ்டிச் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. ஃபஸ்ட்டு ஹார்ட்டை வந்து வரைஞ்சிட்டு என்ன நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், பார்க்கவே நீட்டாக இருக்கும். அயன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அயன் பண்ணி கேன்வாஸையும் லைனிங் மெயின் கிளாத்து லைனிங் கேன்வாஸு மூணையும் வச்சு நீங்கள் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நழுவாது. இல்லை குண்டூசி சொருகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், நழுவாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும். கஸ்டமர் கேட்ட டிசைன் இது வந்து பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ அப்படியே திருப்பி போட்டுட்டு நீங்கள் மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டிங்கன்னா சூப்பராக ஆயிரும் உங்களுக்கு. பாருங்கள், நீட்டாக இருக்கா? அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து எப்பயும் போல் நார்மலாக மேலே கழுத்து வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி கிராஸ் பீஸ் வச்சு மடித்து நீங்கள் வந்து மேலே நெக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பார்க்கவே நீட்டாக இருக்கா?